ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு டோனர் இருந்தால் போதும் உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்க மாதிரியே ஒரு சூப்பரான ஃபேஸ் டோனர் எப்படி ரெடி பண்ணா இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ரைஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ரைஸ் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க இச்சிங்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குன்னா உங்கள் ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெந்தயம் வந்து ஆட் பண்ணுறேன். வெந்தயம் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம்பு வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் முகத்தில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை டைட்டன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க ஆயிலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே ஊற வைக்கிறதுக்காக தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஓவர் நைட் ஊற வைக்கிறதுக்காக அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஆட் பண்ணியிருக்க ரைஸ், வெந்தயம், கிராம்பு இந்த 3தோட இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ் வந்து தண்ணியில் வந்து நல்லாவே இறங்கியிருக்கும். இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இது போல் ஸ்ப்ரே பாட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் டோனர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுன்னா, நீங்கள் மார்னிங் தூங்கி எழுந்தோடனே உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ப்ரேவை எடுத்து ஒரு டைம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட அப்ளை பண்ணலாம் தாராளமாக. இதே ஸ்டெப் தான் நீங்கள் நைட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அப்படி இல்லைனா எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த ஃபேஸ் டோனரை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டேப் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃபேஸ் டோனரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 வீக் வரையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கும், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் டோனரை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராகவும் ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் வந்து ஆக்னேவை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியர் ஸ்கின்னாக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை டைட்டன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் டோனரை எடுத்தோன்னே டேரெக்டாக வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸ் வந்து அவங்க ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகணும்னு கேட்டிங்கன்னா சூட் ஆகாது. சில பேருக்கு வந்து சில இன்க்ரீடியன்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. இந்த டோனர்னு கிடையாது, நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எது வந்து புதுசாக வந்து எந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்குதா ஒத்துக்கலையான்னு. அப்படி ஒத்துக்குச்சுன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் எடுக்க தெரியாதுன்னா இந்த ஃபேஸ் டோனரை கொஞ்சமாக உங்கள் காதுக்கு பின்னாடி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அந்த இடத்துல வந்து உங்கள் ஸ்கின் வந்து எரிகிற மாதிரியோ இல்லை இச்சிங்னஸ் மாதிரியோ இருந்ததுன்னா அதை வந்து உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் டோனரை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் டோனர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.